Hi learners, welcome to RS Study. நான் உங்கள் ரம்யா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 8th டிசம்பர் 2023ல ஷிஃப்ட் 1ஓட மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓரளவு நம்மளால இதில் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அ வேர்ல்டு சாம்பியனா, அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே எடுத்து எழுதிப்போம். ஹீ இஸ் அ வேர்ல்ட் சாம்பியன். இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம எழுதுறோம். எக்ஸாம் ஹால்ல நீங்க டைரக்டாவே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா வேர்ல்ட் இஸ் அ ஃபேமிலி. இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எம்ஏ எஸ்ஏ பிஏ ZA. ஓகே, ZA. ஓகேங்களா? அடுத்தது என்னது? பீயிங் சாம்பியன் இஸ் டிஃபிகல்ட். ஓகேங்களா? இப்ப இதுக்கு FA SA DA KA. ஓகேவா? இப்ப அவ்வளவுதான். அவங்க நம்மளோட ஆன்சர் என்னது? சாம்பியன் இஸ். ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. இப்ப இதுல காமன் அப்படின்னும் போது இங்க பாருங்க, இஸ் சாம்பியன் இந்த லைன், அதே மாதிரி இஸ் சாம்பியன். இப்ப இதுல காமனா இருக்கிறத மட்டும் எடுங்க, மீதியை ரிமூவ் பண்ணுங்க. இப்ப இந்த ரெண்டுத்துல காமன் அப்படின்னும் போது என்னது? SA இஸ் காமனா, KA இஸ் காமன். அதர் தென் ஏதாவது காமன் இருக்கான்னு பாருங்க. YA ZA MA எதனா இருக்கா பாருங்க. இல்ல. எப்படி? அப்ப ரெண்டுத்துலயும் காமன் என்னது? SA KA SA KA. அப்ப இது எங்க இருக்கோ அதுதான் ஆன்சர். திஸ் இஸ் ஆப்ஷன் 3. KA SA இஸ் ஆன்சர். தட் இஸ் ஆன்சர். கிளியர்? இந்த மாதிரி இது ஷார்ட் ரூட். இப்ப இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் எவ்ரி டைம் ஒன் கொஸ்டின்ஸ் நமக்கு கேக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? சர்டன் சம் ஆஃப் மணி காம்போசிட் இன்ட்ரெஸ்ட்ல ரேட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 10%. ஆனா பர் ஆனம் அப்படின்னும் போது அதை என்ன சொல்லியிருக்காங்க? ஆஃப், பாதியா பிரிச்சிருக்காங்க. ஆஃப்னும் போது என்னது? 5% and 5%. அப்போ எஃபெக்டிவ் ஆனுவல் ரேட் என்னது? திஸ் இஸ் A, திஸ் இஸ் B. எஃபெக்டிவ் ஆனுவல் ரேட் A plus B plus A into B divided by 100 is a effective rate. அப்ப இங்க இதுல என்ன சொல்லலாம்? அப்போ இவங்களது A plus B plus A into B divided by 100 அப்படின்னும் போது என்னது? 5 plus 5 plus 5 into 5 divided by 100. அப்போ 10 plus this is 25 by 100. அப்ப கேன்சல் பண்ணா என்ன வருது? 1/4. 1/4 என்ன சொல்லலாம்? 10.0.25 அப்படின்னு சொல்லலாமா? அப்ப டோட்டலி ஆட் பண்ணா 10.25 is our answer. Is clear? 10 point is clear. இவ்வளவுதான். இதுல நம்ம போடும்போது இவ்வளவுதான் நம்ம ஆன்சர்ஸ் போடும். Then shall I move the next பாருங்க. ராம் கேன் finish the work. எவ்வளவு டேஸ்ல ஒர்க் பண்றாங்க? 18 டேஸ்ல ராம் ஃபினிஷ் பண்றாங்க. நான் எடுத்துக்கிறேன். ராம் எவ்வளவு டேஸ்ல ஒர்க்க ஃபினிஷ் பண்றாங்க? 18 டேஸ்ல ஒர்க்க ஃபினிஷ் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஷாம் இஸ் ட்வைஸ் எஃபெக்டிவா ராம். அப்போ ஷாமை விட 2 மடங்கு அதிகமா ராம். அப்போ இவங்க 18, அப்ப 2 மடங்கு ராம் அதிகம் அப்படின்னும் போது இவங்க எவ்வளவா இருந்திருப்பாங்க? இவங்க 9 இருந்தாதான் 9 into 2 தானே 18 இருக்கும். அப்போ ஷாம் இஸ் 9 டேஸ்ல ஒர்க் ஃபினிஷ் பண்ணுவாங்க. அப்போ போத் ஆஃப் த ஸ்டார்டட் ஒர்க் டுகெதர். அப்ப 2 பேரும் ஒன்னா பண்றாங்க. How many days is finished work? அப்போ 1/18 plus 1/9. ஓகேங்களா? யூனிட்டா பார்க்கும்போது அப்ப இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது என்ன எடுக்கும்? 18 9 அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்? 2 டேபிள்ல 9,9. அகைன் 9 டேபிள்ல 1,1. அப்ப ஆன்சர் இஸ் 2 into 9 equal to 18. அப்போ 18 அப்படின்னும் போது எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரப்போகுது? இங்க 18 1 டைமா, இந்த இடத்துல கொடுக்கும்போது என்னது? 2 times into 2 times. அப்போ 1 plus 2. ஓகேங்களா? அப்ப என்ன வரும்? 3/18. 3/18 போது 1/6. அப்போ இது ரெசிப்ரோக்கல்ல பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் என்ன? இப்போ 1 யூனிட்டுக்கு டுகெதர் ஆஃப் 1 யூனிட்க்கு எவ்வளோ டேஸ் வருது? 6 days வருது. அப்போ ஃபைனலி ஆன்சர் இஸ் 6 days. Is okay, clear? Then next question.
Okay, super answer. Next பார்க்கலாமா? இப்ப இதுலயே இங்க கண்டுபிடிக்கலாம். A to B, B to C, C to D, D to E. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க ரிவர்சிங்ல பாருங்க. மைனஸ்ல வந்திருக்குங்களா? Y2 -1 X -1 வந்து பாத்தீங்கன்னா W -1 பார்க்கும்போது V. அப்போ -1 என்னும்போது U-ஆ? U. இப்ப என்ன சென்டர் ஆஃப் த பொசிஷன் தான் பார்க்கணுமா நம்ம? சென்டர் ஆஃப் த பொசிஷன்ல வந்து பார்க்கும்போது என்ன ஆட் பண்ணிருக்காங்க? 2, 3, 5, 7. அப்போ 2 is the prime number, 3 is the prime number, 5 is the prime number, 7 is prime number, 8 not prime, 9 not prime, 10 not prime, 11 is a prime. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் இஸ் this. E11U is answer. Next question. Okay. என்ன கேட்டிருக்காங்க? The class of classes there are 8, 10, 24, 17 student having their weightage வந்து என்ன சொல்லிருக்காங்க? Ranges சொல்லிருக்காங்க. இந்த ranges what is the mean weight of student? mean median mode processல கேட்டிருக்கு. அப்போ mean median mode அப்படின்னும்போது ஸ்டூடெண்ட் என்னும்போது என்ன வரப்போகுது? 8, 10, 25, 17 டோட்டலா ஆட் பண்ணா என்ன வரப்போகுது? 0, 60 டோட்டல் ஆடட் 8, 25, 6. ஓகேங்களா? இப்போ இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் என்ன கொடுத்திருக்காங்க? 50 to 54, 54 to 58, 58 to 62, 62 ஓட 66. இப்போ இவங்களோட மீன் கேட்கும்போது இவங்களோட மீன் வேல்யூஸ் எப்படின்னும் போது என்ன சொல்லலாம்? 50, 51, 52, 53, 54. அப்போ மீன் ஆஃப் வேல்யூ இஸ் 50, 52. அடுத்த வேல்யூஸ் பாருங்க அதே சேம் 54, 55, 56, 57, 58. அப்ப அதே மாதிரி எல்லாத்துக்கும் போடுவோம். இப்ப எல்லா வேல்யூக்கும் போட்டோம்னா என்ன வரப்போகுது நமக்கு? 56. அப்போ இவங்களுக்கு போடும்போது என்ன வரும்? 58, 59, 60. இந்த 64. அப்போ நம்மளோட ஓவரால் வெயிட்டேஜ் பார்க்கும்போது என்னது? இப்போ ஸ்டூடெண்டோட கிளாஸஸ் கேட்குறாங்களா? அப்போ இன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் 8, 10, into 25, into 17. அப்போ ஆன்சர் என்னது? 8 2s are 16, remaining 1, 5 8s are 40, 41. இங்க 5, 6, 0 is a 25, 0, 0, 3, 4 is 6, 0, so 25 and 6 times, so 4 times is 100, 150, 1500, 17 1088. Then the totally answer is 3564. Apo 60 and 3564. Apo divisible value is 3564 divided by 60. I don't have a place and then I have to put this place. What is our answer? Total 6 tables la pogumbodhu 5 times and 9 times maybe 4. So 0 number point. So 59.4 kg is our answer. இதுல ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் தான் difficult. மீதி 4 क्वेश्चन ஓரளவு ஓகே. Thank you. Please subscribe my channel, like and share. Thank you.